இன்று திருநெல்வேலியில் டவுன் பகுதியில் வசித்து வந்த காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் என்ற பிஜிலிபாய் காலை அதிகாலை தொழுகையை முடித்துவிட்டு அவர் இல்லம் திரும்பி வரக்கூடிய நிலையில் மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த படுகொலையை வன்மையாக மனிதநேய மக்கள் கட்சி கண்டிக்கின்றது. ஒரு வக்ஃபு இடம் தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அந்த பிரச்சனையின் காரணமாக ஜாகிர் ஹுசேன் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்று காவல்துறையில எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த புகாரை குறித்து அப்போது திருநெல்வேலி மாநகர காவல் உதவி ஆணையாளராக இருந்த செந்தில்குமாரும் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணனும் மிக மெத்தனமாக அலட்சியமாக நடந்திருக்கிறார்கள். அந்த மெத்தனத்தின் காரணமாக ஜாகிர் ஹுசேன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய குடும்பத்தினர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜாகிர் ஹுசேன் குடும்பத்தினர்களுக்கு உரிய நிவாரணம் மட்டுமின்றி அவர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அரசு பணியும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறையினுடைய நற்பெயரை, இந்த ஆட்சியின் நற்பெயரை களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்ட உதவி ஆணையாளர் செந்தில்குமாரையும் அதே போல ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணனையும் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவி இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் மீது உரிய விசாரணைகளை வைத்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முஸ்லிம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வக்ஃபு நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்பதற்காக பல்வேறு நல்ல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து மிக வலிமையான குரல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய குரலாக இருந்திருக்கின்றது. இந்த நிலையில் ஒரு வக்ஃபு நிலம் தொடர்பாக ஒரு உதவி ஆணையாளரும் அதே போல காவல் ஆய்வாளரும் உரிய தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க தவறியதன் காரணமாக அநியாயமாக ஒரு உயிர் பறிபோய் இருக்கிறது. எனவே நாங்கள் கேட்டுக்கொண்டதுபடி உரிய நிவாரணமும் படுகொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசேன் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் அதே நேரத்தில் உதவி ஆணையாளர் செந்தில்குமார் மற்றும் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் இருவர் மீதும் உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்கள் தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்பட்டு நேர்மையான காவல் அதிகாரிகளை கொண்டு இது தொடர்பான விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அண்ணாமலைக்கோ பாஜகவுக்கோ ஊழலை பற்றி பேசுவதற்கும் எந்த அருகதையும் இல்லை. டாஸ்மாகை பற்றி பேசுவதற்கும் அவர்கள் அருகதை இல்லை. முதல்ல அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய மதுக்கடைகளை எல்லாம் கூட்டிட்டு இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதாவது டாஸ்மாக் மட்டுமல்ல மதுக்கடைகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. அதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்து. ஆனால் அந்த போராட்டம் நடத்துவதற்கு பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் அருகதை இருக்கான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு துளி அளவும் அவர்களுக்கு அருகதை கிடையாது என்பது தான் எங்கள் நிலைப்பாடு. ஒரு மாநிலத்தில் ஒரு நிலைப்பாடு, இன்னொரு மாநிலத்தில் இன்னொரு நிலைப்பாடும் ஒரு கட்சி எடுத்துக்கொள்ள முடியாது. பாஜக மற்ற மாநிலங்களில் மதுக்கடைகளை மூடிவிட்டு தமிழ்நாட்டில் மூடணும்னு சொல்லணும். 1000 கோடி இல்லை, பல்லாயிரக்கணக்கான
கோடி ஊழல்களை பாஜகவை சார்ந்தவர்கள் செய்திருக்கிறார்கள். அத்தனையும் மூடி மறைக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் வருஷம் அரசு இயந்திரம் இருக்கின்றது. அதே போல ஊடகங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினரையும் தங்கள் வசம் வைத்து அவர்களுடைய ஊழல்களை எல்லாம் மறைத்திருக்கிறார்கள். எனவே 1000 கோடி ஊழல்னு சொல்றதுக்கு கூட பிஜேபிக்கு எந்த தகுதியும் கிடையாது. எந்த அனுமதி பெற நாங்க நேரடியாக எதிர்த்து போராடுறோம். சட்டம் ஒழுங்கை பேணுவதில் தனக்கு ஈடுபாடு இல்லை, அக்கறை இல்லை என்று சொல்லக்கூடியவர் முன்னாள் IPS என்று தன்னை சொல்லிக் கொள்வது ஒரு வெட்கக்கேடான நிகழ்வு என்று நான் திமுக பேச்சாளர் போதுமே, இவ்வளோ போதும், இவ்வளோ போதும். 3 மணி நேரம் போய் அடுத்த வேலையை